9043457131. இந்த நம்பர் யாரோடது? இந்த நம்பருக்கு யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணிருக்காங்க? அவுட் கோயிங், இன்கமிங் கால்ஸ், மிஸ்ட் கால்ஸ், டோட்டல் லிஸ்ட்டும் எனக்கு வேணும். முடிஞ்சா ஹோல்டரோட வீட்டு அட்ரஸும் எனக்கு வேணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எனக்கு வேணும். ஓகே? இந்த போட்டோஸ் எல்லாம் இந்த பையன் ரூம்ல வச்சிருந்தான். யார் இவங்கெல்லாம்? தெரியல. விசாரிக்கும் போது வாயை திறக்கலையே. கண்ணா பின்னான்னு அடிச்சிட்டீங்க போல இருக்கு. என்ன பண்றது? கோவமா வந்தது. நீங்க அரை மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. 2 மணி நேரம் கழிச்சு தான் வந்தீங்க. என்ன பண்றது? டிஜிபி ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங், தவிர்க்க முடியல. என்ன மீட்டிங்? கடலூர்ல ஒரு அணு உலை கட்டுறத பத்தி மீட்டிங். அதை முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, கடைசி வரைக்கும் இவன் என்னதான் சொன்னா? அங்கேயும் இங்கேயும் ஓடினான். பெண் கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. தப்பிச்சு போக பார்த்தான். உங்க விஷயத்துல இவன் அட்டாக் பண்ணுவான்னு எனக்கு டவுட் வந்துருச்சு. அதான் பின்பக்க கதவு வழியா வந்து கண்ணை வச்சு மிரட்டினேன். மிரண்டு போயிட்டான்ல. ஆமா, கல்லூலி மங்க. இவன் எப்படி உங்ககிட்ட வந்தான்? போன மாசம் என்னோட டிரைவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி கை கால்லாம் அடிபட்டுடுச்சுன்னு லீவு போட்டான். அந்த டைம்ல என் பையன் இவனை அரேஞ்ச் பண்ணான். அவனுக்கு இவனை யார் ரெஃபர் பண்ணதுன்னு கேளுங்க. அதை கேட்கலான்னு தான் நான் அப்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ரீச்சபிள்னு வருது. அவனே கூப்பிடுவான், நான் கேக்குறேன். எப்போ இவன் மேல உங்களுக்கு டவுட் வந்தது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. எப்படி வந்தது? இவனை வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வான்னு அனுப்புனேன். வேலைக்காரி 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிருக்கா. வெளியில நிக்கிறதா சொல்லிட்டு போன இவன் பின்பக்கம் பைப்பு வழியா மேல ஏறி வந்து என் ரூமுக்குள்ள போய் எதையோ தேடி இருக்கான். வேலைக்காரி அதை பார்த்துட்டாளா? நான் என்னோட ரூம்ல சிசிடிவி கேமரா வச்சிருக்கேன். வெளியில போகும்போது நான் ஆன் பண்ணிட்டு போயிடுவேன். நான் கேமரா வச்சிருக்கிறது யாருக்குமே தெரியாது. நானும் யார்கிட்டயும் சொல்லல. அதுலதான் மாட்டினானா? உடனே கேட்டா தப்பிச்சிருவான்னு தான் மெக்கானிக் கிட்ட வண்டியை 5 நாள் வச்சுக்க சொல்லிட்டு இவனை இங்கே தங்க வச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். எங்கன்னா நம்ம என்ன பண்ணாலும் யாருக்கும் டவுட் வராதா? வராது. இந்த லே அவுட்ல இருக்கிற மொத்தமும் என் வீடுதான். அது சரி. ஆமா, இவன் இன்னும் கண் முழிக்கலையே. ஏதாவது ஆயிடுச்சான்னு பாத்தீங்களா? ஒன்னும் ஆகல, மயக்கமா இருக்கான். மெதுவா கண்ணு முழிக்கட்டுமே, என்ன அவசரம்? நம்ம கிட்ட தானே இருக்கான். ஃபைல யாருக்காக தேட வந்தான்னு தெரியணும்ல, அந்த டென்ஷன் தான். எனக்கு ஒருத்த மேல டவுட் இருக்கு. யார் மேல? அந்த வெளிநாட்டுக்காரன் டப்போரோ வெல்சி மேலதான் என் டவுட் எல்லாம். ஏன்? அவன் தான் முதல்ல இந்த ப்ராஜெக்ட் மேல பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் காட்டினான். ஆனா அவன் சொன்ன ரேட்டு நமக்கு கட்டுப்படி ஆகலையே. அதை நீங்க தான் ஃபைனல் பண்ணணும். எவ்வளவு தரேன்னு சொன்னா? 1200 கோடி ஸ்விஸ் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன்னா. நல்ல ரேட்டு தானே, கொடுத்துட வேண்டியதானே? நீங்க வேற. இந்த கான்செப்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க ஏன் நாக்கு தொங்க போட்டு வராங்கன்னு தெரியுமா? அது தெரியாது. ஆனா 1200 கோடி தரேன்னு சொல்லியும் நீங்க இந்த கான்செப்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் புரியுது. பெரிய விஷயம்னா சாதாரண பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். என்னது? நாம தண்ணிய காசு கொடுத்து வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை வரும்னு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது நினைச்சிருப்பாங்களா? இல்ல, எதிர்பார்த்திருக்க கூட மாட்டாங்க. அதே மாதிரி நாளைக்கு ஆக்சிஜனையும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய காலம் வரும். ஆக்சிஜன் பெட்டி இல்லாம வெளியில எங்கேயும் போக முடியாத சிச்சுவேஷன் வரும். உலகம் முழுக்க ஆக்சிஜனை சப்ளை பண்ற கான்ட்ராக்ட ஒரே கம்பெனி எடுத்துக்கிட்டா எவ்வளவு பணம் கிடைக்கும்? அதெல்லாம் கணக்கு போட முடியுமா? அந்த மாதிரியான ஒரு காப்பிரைட் விஷயம் அது. அடேங்கப்பா, ஆக்சிஜன் தயாரிக்கிற கான்செப்டா? இல்ல, ஆக்சிஜன் எங்க இருக்குன்னு ஜனங்களை தேடி ஓட வைக்கிற கான்செப்ட். அப்படின்னா? காத்துல கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக்குற கான்செப்ட். புரியல. கார்பன் டை ஆக்சைடு எதனால அதிகமாகுது? காடுகளை அழிச்சு மரங்களை வெட்டி போட்டு எல்லாத்தையும் கான்கிரீட் பூமி ஆக்குறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. இது நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்கா? உலகம் முழுக்க இருக்கு. இப்படி செய்யறதுனால கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகிட்டே போகுது இல்லையா? ஆமா. அதிகமானா ஜனங்க ஆக்சிஜனுக்கு என்ன பண்ணுவாங்க? குடிக்க தண்ணி வேணும்னா போர் போட்டு எடுத்துக்குவாங்க. காத்துக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க யூகிச்சு சொல்லுங்க. கேட்கறதுக்கே பயமா இருக்கு. என்ன பண்ணுவாங்க? ஆக்சிஜன் தயார் பண்ணி கொடுக்கற கம்பெனிகள் கிட்ட நாங்க உயிர் வாழற காலம் வரைக்கும் ஆக்சிஜன் குடுங்கடா சாமின்னு
கான்ட்ராக்ட் போட்டுக்கத்தானே வேணும். போட்டு தானே ஆகணும், இல்லைன்னா மூச்சடைச்சு செத்துருவாங்க இல்லையா? கண்டிப்பா. ஆமா, அங்கங்க மரத்தை அறுக்கிறது, காட்டை விற்கிறது, இதெல்லாம் உடனே நிறுத்தணும். ஜனங்களை உஷார்படுத்தணும். நமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, கார்பன் டை ஆக்சைடு காத்துல ஜாஸ்தியாயி ஜனங்க ஆக்சிஜனுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் இயற்கையா நடந்ததுன்னா அது அழிவுக்கு அடையாளம் இல்லையா? ஆமா. நாம கிரியேட் பண்ணா அது பிசினஸ். கார்பன் டை ஆக்சைட காத்துல அதிகமாக்குற கிரியேஷன் பிசினஸ் கான்செப்ட் தான் என்கிட்ட இருக்கிறது. அதுக்கு தான் அடிச்சுக்கிட்டு சாகுறானுங்க. எப்படி அதிகமாகும்? அது வந்து அத அப்புறம் சொல்றேன். என்னடா என்ன சார் அப்படி பாக்குற? கூலிப்பட ஆளுன்னு சொன்னாரு, கூலா கோட்டு சூட் போட்டு வந்திருக்காருன்னு பாக்குறான். அவர் என்னோட பார்ட்னர். நீ இதை எதிர்பார்க்கல? என்ன? டேய், எப்படி நீ யாருன்னு சொல்ல போறதில்ல. இந்த போட்டோஸ்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் யாருன்னாவது சொல்லு. என்னை இங்கே அனுப்புனவர் கடத்திட்டு வர சொன்ன பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் தான் அது. இந்த நம்பர் பிளேட்ஸ் எல்லாம் என்ன? அந்த பொண்ணுங்களை கடத்திட்டு வரும்போது காரில் ஓட்டுறதுக்கான டூப்ளிகேட் நம்பர் பிளேட்ஸ். யார் அந்த பொம்பளை பொறுக்கி? ஆமாம். அமரா? எந்த அமர்? உங்கள் பையன் அமர். என்னடா இப்படி ஆயிட்டு இருக்க? எப்படி ஆயிட்டு இருக்கேன்? என் மேல உனக்கு இருக்கிறதுக்கு பேர் என்ன? லவ். இவ்ளோ லவ். அது உன் மேல இல்லைன்னு நீ அவங்கிட்ட சொன்னதுனால தான் இப்படி கொதிச்சு போய் கத்திக்கிட்டு இருக்கேன். நான் எந்திரிக்க கொஞ்சம் வழி விடுறியா? ம். நான் உன்னை எப்போவாவது கஷ்டப்படுத்தியிருக்கேனா வசு? என்ன எழுப்புடானா? நான் எழுப்ப மாட்டேனா? நீ ஏதாவது சொல்லி நான் இது வரைக்கும் தட்டி இருக்கனா? என்ன டென்ஷன் படுத்தக்கூடாது. டென்ஷன் ஆன மிருகம் ஆயிடுவேன். என்ன வசு யோசிக்கிற? இத்தனை வருஷமா நான் உன்னை சின்ன பையனாவே பாத்துட்டேன்டா. அதனால நீ சொல்ற விஷயம்லாம் மண்டைக்கு ஏறல. ஐயோ, இல்லனாலும் நீ கொஞ்சம் லூசு தான் வசு. யாரு? நானா? ஆமா, அவன் கொஞ்சம் சென்டிமெண்டா பேசினதும் அப்படியே உருகி போயிட்டியே. விட்டிருந்தா அவன் கூட ஓடி போயிருப்பல்ல. அந்த மாதிரிலாம் பண்ணுவனா அமர்? பண்ணி பாரு, கொன்றுவல்ல. அவனை கூப்பிட்டு டிவோர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து வாங்குற. அம்மா கிட்ட சொல்லி அவன் எந்த கம்பெனில வேலை பார்க்கறானோ அங்கிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ற. என்ன சொல்ற? என்ன சொல்றது? உன் இஷ்டம் போல செய். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? ம். என்ன ஆண்டி, எங்க போயிட்டு வரீங்க? ஐயோ, அதை ஏன்பா கேக்குற? ஒரு பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். ஒரு இடத்துல வச்சு அவன் மிஸ் ஆகி போயிட்டான். அப்படியா? சரி, நான் கிளம்புறேன். உங்க கதைய வசு கிட்ட கண்டினியூ பண்ணுங்க. ஓகே? இந்த தம்பி எப்பவும் எதையும் முழுசா கேட்ட மாதிரியே இருக்காது. ஆனா கேட்ட மாதிரியே பேசும். எப்படிமா அது? அது இருக்கட்டும், நீ பீச்சுக்கு போகலையா? வள்ளுவர் கோட்டத்துல ஏதோ மீட்டிங்கா, பஸ் போகல, திரும்பி வந்துட்டேன். நீ யார ஃபாலோ பண்ண? வினோத்துன்னு எங்க காலனிக்குள்ள ஒரு பையன் இருக்கான். அவன் என்கிட்ட பேரை மாத்தி சொல்றாமா. ஏன் மாத்தி சொல்றான்? அதான் மண்டை காய வைக்குது.
அம்மா. ஐயோ, இந்த வினோத் பிரபாகர்னு ஏன் பேரை மாத்தி சொல்றான்? யாருமே சொல்ல மாட்டேன்றாங்களே. ஐயோ கடவுளே, எனக்கு பிபி ஏறுதே. ஹலோ வசு, நான் தான். என்ன பிரபா? என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் போட்டேன். கொஞ்ச நாளைக்கு என்கிட்ட பேச வேண்டாம் பிரபா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். என்ன? அந்த அமர் கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்? அவன் ஆள் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி பட்டுச்சு. சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். யாரோ ஒருத்தர்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லிதானே ஆகணும். அது ஏன் பிரபாவா இருக்க கூடாது? என்ன வசு, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அவன் ஆள் சரியில்லைன்னு எனக்கும் இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. ஏன், என்ன பண்ணா? அவன் என்ன தீவிரமா லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சொல்லி புரிய வச்சாச்சுல, சரியாயிடுவான். நீ போனதுக்கு அப்புறம் அவன் சாமி ஆடிட்டான். என்னாச்சு? ஏய் ஏய், உன்னை ஒரே போட போட்டுருவண்டே. நீ அந்த வீட்ல இனிமே இருக்க வேணாம் வசு. இங்க இல்லாம வேற எப்படி பிரபா? நான் சொல்ற ஐடியா படி கேளு, இல்லனா என்னைக்கா இருந்தாலும் உன் உசுருக்கு ஆபத்து. எங்க வந்து தங்குறதுன்னு யோசிக்கிறியா? ஆமா, என் வீட்டுக்கு வந்துரு, சரியா? சரி. நான் நாளைக்கு வரேன், ரெடியாரு? ஓகே. ஹலோ சார், வசுந்தரா என் வீட்டுக்கு வர சம்மதம் சொல்லிட்டா சார். வெரி குட். நீ எல்லாத்தையும் சாதிச்சிருவ யங் சாப். பேசினபடி வேலையை முடி. ஓகே? ஓகே சார். உங்க பையன் அப்படி செஞ்சான்னு எவனோ ஒருத்தன் சொன்னா அதை நீங்க நம்பிடுறதா? என்ன சொல்றீங்க? அந்த பையன் மகேஷ் ஏன் அமரை பத்தி பொய் சொல்லிருக்க கூடாது? அவன் ஏன் பொய் சொல்லணும்? தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக 1000 பொய் சொல்லுவான். உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் அவனை கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கங்க. என் பையன் ரோட் சைடு பார் கிட்ட வண்டியை நிறுத்தி இருக்கிறத நானே என் கண்ணால பார்த்திருக்கேன். அப்பவே கண்டிச்சிருக்கணும். பணக்கார வாழ்க்கைக்கு பழக மாட்டேங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? லேபர் மாதிரியே இருக்கான். பழைய சாண்ட்ரோ வச்சிருக்கான். கண்ட கண்ட பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருக்கான். பாக்குற இடத்துல எல்லாம் குடிக்கிறான். ரொம்ப வருத்தமா இருக்கு. நீங்க அவனுக்காக கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அவன் அந்த கோடிகளை விரும்புறானான்னு செக் பண்ணணும் இல்லையா? அவன் விரும்பினாலும் இல்லைனாலும் என்கிட்ட சவால் விட்டுட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்துற அவங்க அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை விட இவங்கிட்ட ₹1 ஜாஸ்தியா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்காக எதை வேணும்னாலும் செய்வீங்களா? என் பையனை வச்சு நான் பல விஷயங்களை பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான் போட்டிருக்கீங்க? என் பையனை பொலிட்டிக்கல்ல கொண்டு போகணும். எதுக்கு அவனை கெடுக்குறீங்க? இல்ல சார், என்ன பிரெயின் வாஷ் பண்ண வேண்டாம். என் கோலை நான் அச்சீவ் பண்ணணும். என்ன உங்க கோல்? எந்த பொலிட்டிக்கல்ல வர்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு அவங்க அப்பன் சொன்னானோ அதே பொலிட்டிக்கல் லைன்ல அதே பாராளுமன்றத்துல என் பையனை எம்பி ஆக்கி அவன் எதிரில உட்கார வைப்பேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கிறதுக்கு எல்லா சாத்தியத்தையும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி நடக்கும்? சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்களே. 1000 கோடி எதிர் வரதட்சணையா கொடுத்து என் பையனை கட்சி தலைவரோட மருமகனாக்குவேன். 500 கோடி எலெக்ஷனுக்கு நான் செலவு பண்றேன், மருமகனை எம்பி ஆக்குன்னுவேன். எல்லாமே பேசி வச்சிருக்கேன். கான்செப்டை வித்து முடிச்சதும் எல்லாமே ரெடி ஆயிடும். அரசியல்வாதியா இருக்கிற உங்க புருஷன் உங்களை ஏமாத்துனதுக்கு உங்க பையனோட மனசை நோகடிக்க போறீங்களா? எஸ் மாம், மாம், லவ் யூ மாம். ஐ டூ கண்ணா. மாம், நீ எதுக்கு மாம் இங்க வந்திருக்க? அங்கிள், என்னாச்சு? அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க?
உன்னை பத்தி ஒரு பேட் மேட்டர் கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன பத்தி பேட் மேட்டரா? என்ன மாம் அது? டெல் மீ மாம். நான் சொல்றேன்.